ஆண் குழந்தைகள் இல்லை நல்லக்கண்ணையாவுக்கு. அப்படி ஒரு பையன் இருந்திருந்தா என்ன அக்கறையோடு கேட்டிருப்பாங்களோ அந்த உணர்வோடு தான் அவரை அணுகுனதா எனக்கு தோணுது. உடனுக்குடன் கேட்பது, திடீர்னு புறப்பட்டு வர்றது. இந்த 3 நாள்ல 3 முறை வந்திருக்காரு. முதல்வருங்கிறதெல்லாம் மறந்து போச்சு, அது மறந்து போய் வருது. அதே அறிவிப்புலாம் இல்ல, திடீர்னு பார்த்தா நைட் வர்றாரு. அது அவங்க மருத்துவர்களுக்குமே அது தெரியாது. அப்ப அவர் அறியாத ஒரு ஆழமான உறவு அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு கொள்கை பூர்வமான, ஒரு அர்ப்பணிப்பு பூர்வமான, ஒரு சமூகத்தினுடைய ஒரு அர்ப்பணிப்பு பூர்வமான ஒரு சிந்தனையிலிருந்து தான் அந்த உறவு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மை தமிழக முதல்வர் அவர்களிடம் இருக்கிறத நான் இதுக்கு முந்தி இப்படி பார்த்ததில்லை. இன்னும் இருப்பதை நான் உணர்கிறேன். நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க, அவருடைய அந்த இறுதி விஷயம் இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுனாக்க, நான் உலக முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவன். அப்படி இருக்கும்போது நல்லக்கண்ணு தோழர் 23 வயதில் 22 வயதில் மிக மிக மோசமான ஒரு பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான போலீஸ்கள் அந்த நம்ம கேரளாவிலிருந்து தனி போலீஸ் படையையே கொண்டு வந்து அவரை தேடி அவரை பற்றிய ஒரு குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் பண்ணி அப்புறமா கைது செய்து சித்திரவதை பண்ணி 18 ஆண்டுகள் அவருக்கு ஃபர்ஸ்ட் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்கு 72 முறை குண்டுகள் முழங்க ஒரு அரசு மரியாதை தர்றதுங்கிறது இருக்கு பாருங்க. அது இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு தரப்பட்ட ஒரு கௌரவம் தான் எனக்கு மனசுல ஓடுனது. ரெண்டாவது நான் எதிர்பார்க்காத ஒன்று இந்த செவ்வணக்கம் அப்படிங்கிறது. இந்த செவ்வணக்கம்ங்கிற ஒரு வார்த்தை ரெட் சல்யூட் என்பதாக 2வது உலகப் பெரும்போருக்கு பிறகுதான் அது பிறந்தது. பாசிசத்தை, ஹிட்லரை எதிர்த்து ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் சிறையிலும் மற்ற இடங்களிலும் இறந்து போன அந்த காலத்துல கம்யூனிஸ்ட்ல ஒரு மரபு என்ன பண்ணாங்கன்னாக்க, முஷ்டியை இப்படி உயர்த்தி வணக்கம் வேறதும் கிடையாது, அது மீண்டும் நாங்கள் பிறப்போம், மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதாக ரெட் சல்யூட் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அந்த ரெட் சல்யூட் என்ற வார்த்தையினுடைய தமிழாக்கம் தான் செவ்வணக்கம்.